welcome to Keerthusplatter. இன்னைக்கு நாம என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா மட்டன் ஈரல் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதுவும் இல்லாம இது ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி கூட. ஏன்னா இந்த ரெசிபியை எங்க வீட்ல 3 ஜெனரேஷனா செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ரெசிபியை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 கப் தேங்காய் முந்திரி பேஸ்ட், 10 சின்ன வெங்காயம், 5 காஞ்ச மிளகாய், 2 டேபிள்ஸ்பூன் தனியாவை நல்லா வறுத்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, தேவையான அளவு எண்ணெய், மஞ்சத்தூள், உப்புத்தூள், மிளகாய்த்தூள். ஈரல மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பேன்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு. இது நல்லா பொரியணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சாச்சு. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஈரலை சேர்த்திக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈரல் இப்போ எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடிப்பிடிக்காத மாதிரி. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு தக்காளியை சேர்த்திக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க.
1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஈரல் நல்லா வேகணும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் மசாலாலாம் ஈரலுக்குள்ள இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க ஆரம்பிச்சிடும். ஈரலும் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்திக்கோங்க. இந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா, 5 காஞ்ச மிளகாவை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு அப்புறம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டு தான் இப்போ சேர்த்திக்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுதான் அந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். இது கூட முந்திரி தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு நான் அரைச்சிருக்கேன். அது இப்போ நான் சேர்த்திக்கிறேன். இப்போ இது ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் அந்த கப்லேயே மிச்சம் இருக்கிறதோட நான் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்த்துறீங்களோ அந்த அளவு ஈரல் நல்லா வெந்து வரும். இப்போ இதில் தண்ணி கம்மியாக இருக்குது. நான் இன்னும் தண்ணி சேர்த்திக்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். நம்மளுக்கு செமி கிரேவி பதம் கிடைக்கும். நான் அந்த பதம் வரையும் நான் வச்சுருக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. கிரேவி நல்லா திக்கன் ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி தான் எனக்கு வேண்டும். இந்த ஸ்டேஜில் நான் கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான மட்டன் ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மெத்தடில் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.